வணக்கம், நான் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தித்திக்கிற சர்க்கரை பொங்கல். அதற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி, பாசிப்பருப்பு, மண்டை வெல்லம், நெய், முந்திரி, ஏலக்காய், திராட்சை. ஃபஸ்ட்டு நான் அந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் ஒரு வாழை சலிச்சு அந்த தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிட்டு, ரெண்டாவது தண்ணி எடுத்துகிட்டு அந்த பானையை, பொங்க வைக்கிற பானையை நிரப்பிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷத்தில் பொங்கும். பாருங்கள், அழகாக பொங்கி வருது. பொங்கி வந்ததுக்கப்புறம் குழவையை போட்டு அரிசிகளை அந்த தண்ணியில் போட வேண்டியது தான். நல்லா சாமியை கும்பிட்டுட்டு 3 முறை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மீதி இருக்கிற அரிசியை முழுசாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா அரிசி பருப்பும் நல்லா சேர்ந்து வேகட்டும். சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அடிக்கடி அடிபிடிக்காமல் கிண்டி விட்டுக்கோங்க. முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கலாம். இப்போது வெந்துருச்சு. எடுத்து வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடணும். இதோட நசுக்கி வச்ச ஏலக்காயை சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போது ஒரு ஸ்பூன் நெய்யில் முந்திரி, திராட்சையை வறுத்து போட்டுக்கிறேன். இதை நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து இறக்கிட வேண்டியதுதான். சூப்பரான தித்திப்பான சர்க்கரை பொங்கல் தயாராகிருச்சு. சாமிக்கு படைச்சிட்டு ப்ரே பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பூஜை செய்கிறதுக்கு சர்க்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.